ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு பாரம்பரியமான சுவையான ஸ்வீட் ரெசிபி வட்டிலப்பம். இது ஒரு ஸ்ரீலங்கன் அத்தன்டிக் ஸ்வீட் ரெசிபிங்க. அதாவது அந்த பாரம்பரிய முறைப்படி கருப்பட்டி பனை வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட்டு. அப்படியே வாயில் வச்ச உடனே கரையும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டோடு இருக்குங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் இது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டான வட்டிலப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த கரெக்டான அந்த அளவுகளில் நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டாக வருங்க. வாங்க, அருமையான பாரம்பரியமான ஸ்வீட்டு வட்டிலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வட்டிலப்பம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற பொருள் கருப்பட்டி, பாம் ஜாகரி, பனை வெல்லம். இது அச்சு கருப்பட்டி, இந்த மாதிரி அச்சில் ஊற்றி எடுத்து தருவாங்க. இது 1/2 கிலோ அளவில் இருக்குங்க. இதில் எனக்கு பாதி தான் தேவை, 250 கிராம் இப்போ எடுத்து நான் வட்டிலப்பம் செய்ய போகிறேன். வட்டிலப்பத்துக்கு பாம் ஜாகரி, இந்த கருப்பட்டி தாங்க பெஸ்ட்டு. அதுதான் பாரம்பரிய முறைப்படி கருப்பட்டி சேர்த்து தான் செய்வாங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும், நல்லதும் கூட. கருப்பட்டி நம்ம சேர்த்து ஸ்வீட்டெல்லாம் செய்கிறது இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ ஒயிட் சுகரெல்லாம் சேர்க்காமல் இந்த கருப்பட்டி சேர்க்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. 250 கிராம் கருப்பட்டியை நல்லா இப்படி துருவி எடுத்துட்டேங்க. ஸோ நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி எடுத்து வச்சிடலாம். அடுத்த மெயினான பொருள் தேங்காய்ப்பால். இங்கே நல்ல ஒரு பெரிய தேங்காய் உடைச்சி மொதப்பால் மட்டும்தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது பால் இதில் இல்லை. மொதப்பால், அதாவது தேங்காவை நல்லா அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 350 ml இருக்குங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற 250 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவு நம்மளுக்கு சரியாக இருக்கும். இனிப்பு அளவாக கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி துருவிட்டு சேர்க்கும்போது கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை தட்டியும் சேர்க்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கரைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலில் நம்ம துருவி வச்சுருக்கிற கருப்பட்டி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுவோம். அந்த தேங்காய் பாலில் முழுமையாக இந்த கருப்பட்டி கரையணும். மிக்ஸி அல்லது எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி கையிலேயே கரைச்சி விடுங்க. அப்போ தான் வட்டிலப்பம் கரெக்டாக வரும். கருப்பட்டி தேங்காய் பாலில் முழுமையாக கரையிற அளவுக்கு பொறுமையாக கரைச்சி விடுங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவையான பொருள் முட்டை. நான் இங்கே 7 முட்டை எடுத்துக்கிறேன். 350 ml தேங்காய் பால் எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு 7 முட்டை போடும்போது சரியாக இருக்கும். இது 3வது, 4, 5, 6, 7 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இதையும் நல்லா விஸ்கு வச்சு அடித்து கலந்து விடுவோம். கொஞ்சம் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். ஸோ பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், முட்டையை நல்லா அடித்து கலந்தாச்சு, நல்லா நுரைச்சி நிற்குது. இப்போ இந்த முட்டை கலவையை நம்ம தேங்காய் பால் கருப்பட்டி கலவையோடு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஈவனாக அது கலந்து வரட்டும். இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு இனிப்பு தூக்கலாக காமிக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இனி நம்ம வடித்து எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஆக்சுவலி வட்டிலப்பம் நம்ம சாப்பிட்ற அந்த ரவுண்டு பிளேட்டில் ஊற்றி வேக வைப்பாங்க. அதனாலையும் அது வட்டிலப்பம்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். கிண்ணத்துலையோ கேக் டின்லையோ அதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வடித்து எடுத்து தான் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஸோ ஒரு வடிகரண்டி வச்சு அதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற கலவையை கண்டிப்பாக இப்படி ஊற்றி வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த திப்பியும் இல்லாமல் நீட்டாக அது வெந்து வரும். பாருங்கள், திப்பியெல்லாம் இங்கே நின்றுடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டீமிங் பிளேட் மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த கலவையை எடுத்து வச்சிடலாம். அந்த கேக் டின்னை வச்சு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஆவி பிடிச்சி வெந்து வரும்போது வடிஞ்சு வர தண்ணி உள்ளே போகாமல் கரெக்டாக வெந்து வரும். கேர்ஃபுல்லாக அந்த தட்டோடு எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணி
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸோ இருக்கட்டுங்க. அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வெந்து வரக்கு. ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்படி நடுவில் இப்படி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ஒட்டில். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். வட்டிலப்பம் பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கவிழ்த்து போட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக வருது. பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. சொதன்னு போகாமல் கெட்டியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குங்க. ஒரு அருமையான ஸ்வீட்டு. அந்த கருப்பட்டி தேங்காய் பாலோட அந்த வாசனை அது டேஸ்ட் பண்ணும்போது ஆஹா, ஒரு செம்ம எக்ஸ்ட்ராடினரி ஃபீலாக இருக்குங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி. ஒரு அத்தன்டிக் ஸ்ரீலங்கன் ஸ்வீட் இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான வட்டிலப்பம் நீங்கள் செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.